ஹலோ மக்களே, இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 50வது நாள் என்பதனால பிக் பாஸ் அவர்கள் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸையும் லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சு ஒவ்வொருத்தராக எழுப்பி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாரு. அண்ட் எந்த இடத்துல என்ன தவறுகள் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பற்றியும் உணர்த்தியிருக்காரு. ஸோ அதெல்லாம் என்ன, யாருக்கு என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். உண்மையாலுமே பிக் பாஸ் அவர்கள் கரெக்டாக தான் வந்து சொல்லியிருக்காரா, இல்லை நம்ம இந்த ஷோவை கரெக்டாக பார்க்குறோமா, பிக் பாஸ் சொன்னதுக்கும் நம்ம செய்கிறதுக்கும் நம்ம யோசிக்கிறதுக்கும் ஒரு கனெக்ஷன் வந்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் இதை பற்றி நான் பேசி ஆகணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 11 மணிக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி அவர்கள் சொல்லிட்டு போனாப்புல. 11:30 மணிக்கு மேலே வந்து ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் கூட அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ வரைக்குமே வந்து லைவில் வந்து கொண்டு வரல. அண்ட் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த லிவிங் ஏரியாவில் கேதர் ஆனதுக்கப்புறம் சர்ப்ரைஸ் கொடுங்க பிக் பாஸ், சர்ப்ரைஸ் ப்ளீஸ் பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. சில பேர் அந்த வஞ்சர மீன் வந்திருக்கே அதுதானே சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏங்க சர்ப்ரைஸ்னா சர்ப்ரைஸ், அது அமைதியாக இருங்க, அப்படிலாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. பட் வெளியில் இருக்கக்கூடிய அப்டேட்டின் பிரகாரம் இந்த எக்ஸ் கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வராங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது மேபி இருக்கலாம், இல்லாமல் கூட வந்து போகலாம். பட் என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். சரி, ஓகே. இப்போ யாருக்கு என்னென்ன அட்வைஸ் வந்து கொடுத்தாங்க, என்ன மாதிரி குத்திருக்காரு, என்ன மாதிரி எடுத்திருக்காரு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்க்கலாம். முதல்ல எழுப்பின உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோரா அவர்களை தான் வந்து எழுப்புறாங்க. ஸோ ஆக்சுவலாக அரோராவுக்கு பயங்கரமாக முன்னுரிமை கொடுக்குறாங்களோ பிக் பாஸ் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஏன்னா நேற்றுக்கு எபிசோடில் கூட ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது வந்து அரோரா மட்டும்தான். அதுக்கு முன்னாடி நாள்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோராவை பயங்கரமாக புகழ்ந்து தள்ளினாங்களாம் அந்த எபிசோடு வந்து ஷூட் பண்ணும்போது. பட் அதெல்லாம் வந்து நிறைய வந்து கட் பண்ணி தான் எபிசோடு வந்து போடப்பட்டிருக்கு. ஸோ அதனால் அரோராவுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அட்வைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நீங்கள் பேசவே ஆரம்பிச்சிருக்கீங்க, ஸோ இன்னும் கூட நல்லா பேசுங்க, ரொம்ப அழகாக தெளிவாக வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, இன்னும் அதிகமாக பேசணும் அப்படின்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா அரோரா கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. இரண்டாவதாக எஃப்ஜி அவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் நீங்கள் நல்லா பண்ணீங்க, உங்களோட கேரக்டரை கரெக்டாக கேரி ஓவர் வந்து பண்ணீங்க, ஸோ அதே மாதிரி வந்து இதுக்கப்புறமும் இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் தலைவரானாலையும் அந்த 8க்கு 10 அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அதுக்கடுத்த திவ்யாவை வந்து எழுப்பினாப்புல. ஸோ அப்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, லாட் ஆஃப் ஃபன் யூ ஹேவ், ஓகேங்களா, உங்ககிட்ட நிறைய சந்தோஷமான விஷயங்கள் வந்து இருக்குது, காமெடி பண்ணுறீங்க, நல்லா பேசுகிறீங்க, சிரிக்கிறீங்க, ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக டெவலப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்டு நீங்கள் இங்கே வந்துட்டீங்க தான், இங்கே வந்து நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க தான், என்ன பண்ணுறது, கிவ் யுவர் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாப்புல. ஆமாம், என்ன பண்ணுறது, நீங்கள் ஒரு நாட்டுக்கு மகாராணி தான். விஜய் சேதுபதி சொல்லியிருப்பார்ல திவ்யாவை ரோஸ்ட் பண்ணும்போது, அட உங்களுக்கு ஒரு நாடே இருக்கட்டுங்க, அந்த நாட்டுக்கு நீங்கள் மகாராணியாக கூட வந்துருக்குங்க, ஆனால் இங்கே ஏங்க இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பார்ல. அந்த மாதிரி கலாய்க்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் அவர்களும் வந்து சொல்லியிருந்தாப்புல. என்ன சொல்கிறாரு பாருங்கள், அழகாக சொல்கிறாப்புல. ஆமாங்க, இங்கே நீங்கள் வந்து மாட்டிக்கிட்டீங்க, என்ன பண்ணுறது, கிவ் யுவர் பெஸ்ட்டு அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. அதுக்கடுத்து அமித்துக்கு தாங்க பிடிச்சி கலாய்ச்சி விட்டாப்புல. எப்படி சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலை முதல் கால் வரை பர்ஃபெக்ஷனாகவே இருக்கிறீங்க, ஓகே, ஆனால் எல்லா நேரங்கள்லையும் எல்லா ஆட்களாலையும் பர்ஃபெக்டாக இருக்க முடியாது, அப்படியே பர்ஃபெக்டாக இருந்தாலும் அது முழுமை அடையாது அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சமாவது இம்பர்ஃபெக்டாக வந்து இருங்க. ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் என்ன பர்ஃபெக்டாக ஆக்கணும், எதை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே தோணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நல்லா இறங்கி பர்ஃபெக்ஷன்லாம் பார்க்காம ப்ளே பண்ணுங்க, விளையாடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அதுக்கடுத்தா சுபிக்ஷாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டினியூஸான எஃபெக்ட் வந்து இருக்குது, ஓகே, அதை நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வந்துடுங்க, அதுவே போதுமானதுன்னு சொல்லியிருக்காரு. சபரி இருக்கார்ல, அவரை போட்டு கலாய்ச்சி விட்டாப்புல. 2 வாரம் ஆகிடுச்சு, ஓகேவா, தலையை காணோம், திடீர்னு இருக்கீங்க, திடீர்னு காணாமல் போயிடுறீங்க, திடீர்னு உள்ளர வரீங்க, திடீர்னு காணாமல் போயிடுறீங்க. ஸோ அதனால் அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் கன்சிஸ்டன்சியோடு வந்து இருங்க அப்படின்ற மாதிரி சபரி அவர்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வியானாவை போட்டு பொலந்து எடுத்துட்டாப்புல. ஆக்சுவலாக பிரஜன் அவர்கள் இதே ரீசனை தான் நேத்திக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எபிசோடில் சொல்லியிருப்பாப்புல. வியானா எப்போ பார்த்தாலும் கேசரி வந்து கிண்டிட்டு இருக்காங்க, இல்லைன்னா அவங்க முகத்தில் வந்து மேக்கப் போட்டு கிண்டிட்டு இருக்காங்க, மற்றபடிக்கு எதுவுமே பெருசாக வந்து பண்ணுறதில்ல, விளையாடுறதில்ல அப்படின்னு சொல்லி பிரஜன் சொல்லியிருப்பாப்புல. அதுக்கு கோவம் வச்சு இன்றைக்கி காலையில் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அந்த வெஞ்சன்ஸை தீர்க்கிறேன் அப்படிங்கிற பேரில் ஏகப்பட்ட பேச்சு சுற்றிட்டு இருக்கு இந்த வியானா, ஓகேங்களா. அப்படி என்ன பிக் பாஸ் அவர்கள் சொன்னார் அப்படின்னா, கண்ணாடியுடன் உங்களுக்கு உறவு நல்லா இருக்கிறது, 2 லைன் பாட்டு நல்லா பாடுறீங்க, நல்லா பேசுகிறீங்க, அப்புறம் கால் வைக்கும்போது பார்த்து கால் வைக்கிறீங்க, ஓகே,
யோசிக்கிறதுக்கு டைம் எல்லாம் இல்லை வியானா. கேசரி உங்களை ஃபைனலுக்கு கூட்டிகிட்டு போகாது வியானா அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருக்காப்புல. இது வந்து ஒரு தரமான செருப்படியாக நான் வியானாவுக்கு வந்து பார்க்குறேன். ஏன்னா பிரஜன் சொல்லும்போது அது எவ்வளோ பெரிய அஃபென்சிவாக அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அண்ணே இப்படி சொல்லாதீங்கண்ணா, அப்படி சொல்லுங்கண்ணா அப்படின்னு மட்டும் சொன்னாங்கல்ல. இன்றைக்கி பிக் பாஸை வச்சு செஞ்சுருக்காப்புலையா. கண்ணாடியுடன் உறவு நல்லா இருக்குது, 2 லைன் பாட்டு நல்லா இருக்குது நீங்கள் பாடுறது, பேசுறது நல்லா இருக்குது நீங்கள் பேசுறது, அப்புறம் இந்த யோசிக்கிறதுக்கெல்லாம் டைம் கிடையாது, கேசரி உங்களை ஃபைனலுக்கு கொண்டு போகாது அப்படின்னு சொன்னதெல்லாம் தரமான சம்பவம். அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ளீனாக வந்து பண்ணியிருப்பாப்புல நம்மளுடைய பிக் பாஸ் அவர்கள். அதுக்கடுத்தா சாண்ட்ரா அவர்களுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு தனித்தன்மை வந்து இருக்குது, அந்த தனித்தன்மையோட விளையாட பழகுங்க, தயவு செய்து கூட்டு சேராதீங்க. ஸோ அந்த தனித்தன்மையிலிருந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியே வருது அப்படிங்கிறத நாங்களும் வந்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தா கம்ருதீன், அவருக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தான் தேடிக்கணும். என்ன எப்போ பார்த்தாலும் நம்மளை யாராவது தேடுவாங்களா, நம்ம கடைசியாக வரலாம் லிவிங் ஏரியாவுக்கு, டாஸ்க்கு கடைசியாக போகலாம் அப்படின்னு சொல்லி சில வேலைகளை வந்து பார்க்குறீங்களே, அப்படிலாம் யாரும் உங்களை தேட மாட்டாங்க, அப்படிலாம் யாரும் உங்களை ரெகனைஸ் பண்ண மாட்டாங்க, நீங்களாக தான் உங்களை தேடிக்கணும் சரியா. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி இருக்கணுமோ அப்படி இருங்க. 1. 2வது, உங்களுக்கு நிஜமாகவே எது எப்படி இருந்தாலும் சரி, காமிக் சென்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்குது, நல்ல டைமிங் வந்து கொடுக்குறீங்க, ஸோ அதனால் அதிலேயே கொஞ்சம் ட்ராவல் பண்ண ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கமருதீன் அவர்களுக்கு ஒரு நல்ல ஐடியா வந்து கொடுக்குறாங்க. எக்ஸ்ப்ளோரும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கடுத்தா பாருக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன சொல்ல, உங்களுக்கு தெரியாதா, இந்த பிக் பாஸையே கரைச்சி குடிச்சுவங்க நீங்கள், எப்படி இந்த பிக் பாஸ் ஷோவையே கேமையே நீங்கள் கரைச்சி குடிச்சுவீங்க, அப்போ எப்படி நாங்கள் வந்து உங்ககிட்ட சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் என்னென்னா, எந்த நேரத்தில் என்ன விஷயத்த எப்படி பேசணும் அப்படின்னு தெரிஞ்சு வந்து பேசணும். ஓகே, ஒரு சில சண்டைகளுக்கு வாள் தேவை கிடையாது, சில வார்த்தைகளே போதும், அந்த சண்டைகளை சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதனால் வார்த்தைகளை கரெக்டாக பார்த்து பயன்படுத்துங்க, எந்த இடத்துல எந்த நேரத்தில் எந்த மாதிரி பயன்படுத்தணுமோ அந்த மாதிரி பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் வந்து அட்வைஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அதுக்கப்புறமா விக்ரம், ஓகே, ஸோ அவருக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஸ்டாப் ஜட்ஜிங் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களுக்குள்ள உங்களையே நீங்கள் ஜட்ஜ் பண்ணிக்காதீங்க. அண்ட் ஒவ்வொரு தடவையும் கொஷின் எழுப்பிக்கிட்டே இருக்காதிங்க, இது சரி வருமா சரி வராதா, இது எப்படி மக்கள்கிட்ட போய் சேரும், நம்ம வந்து ஒரு காமெடி நம்ம என்ன இப்படி பண்ணிகிட்ருக்கோம், அப்படி செஞ்சிட்ருக்கோம், நம்ம என்ன வில்லத்தனமாக இருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்காதீங்க. ஸோ ஸ்டாப் ஜட்ஜிங் யுவர் செல்ஃபு. ஸோ மற்றவங்கள பற்றி யோசிக்காமல், மக்கள் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றத பற்றியும் நீங்கள் யோசிக்காமல், உங்கள் மனசுக்குள்ளே என்ன தோணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி விளையாடுங்க தம்பி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தா கனி அவர்கள் இவங்களையும் வச்சு செஞ்சுட்டாங்கங்க, வெறித்தனமாக பண்ணிட்டாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமையல் டிக்கு, கருத்துக்கள் டிக்கு, ப்ரெசன்டபிள் டிக்கு, அதெல்லாம் தாண்டி கனி யார், ஐ டோன்ட் நோ, உங்களை யாருன்னு எங்களால் புரிஞ்சிக்க முடியலையே, ஏதோ ஒரு இடத்துல வந்து இவ்வளோ தான் கனி அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, அதை மட்டும்தான் நீங்கள் வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கீங்களே தவிர அதை உடச்சி வெளியே வந்து இது தாண்டா கனி அப்படின்னு சொல்லி வெளிச்சம் போட்டு காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் கனிக்கு தரமான ஒரு சம்பவத்தை வந்து கொடுத்துருக்காங்க. சமையல் டிக்கு, கருத்துக்கள் டிக்கு, ப்ரெசன்டபிள் டிக்கு, கேமு டொக்கு, அவ்வளோதான். ஸோ அதுக்கடுத்தா வினோத் அவர்கள். ஸோ வினோத் அவர்கள் எந்திரிச்ச உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாப்புல, பேக்கெட்டில் கையை விடுங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ இது எனக்கு என்னமோ விஜய் சேதுபதி இதே சொல்கிறாப்புல, அதே போல் நம்மளுடைய பிக் பாஸ் அவர்கள் இதே சொல்கிறாங்க அப்படின்னா, மேபி இந்த ஆள் மேலே ஒரு அக்யூசேஷன் வந்து இருக்குது, எப்போ பார்த்தாலே அந்த பெண்கள் மேலாம் கை வைக்கிறாம்பா அப்படின்ற மாதிரி. ஒருவேளை அதை வந்து இன்டிமேட் பண்ணிகிட்டே வந்துருக்காங்களோ, அதை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, கையை கொஞ்சம் பாதுகாப்பாக வைடா, கையை பாக்கெட்டுக்குள்ளே வெயிடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களோ என்னன்னு தெரியல. பட் ஒவ்வொரு தடவையும் அதை தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா. ஸோ உங்களுக்கும் கமருதீனுக்கு சொன்ன மாதிரி தான். ஓகே, கமருதீன் எப்படி வந்து காமெடி சென்ஸோடு வந்து இருக்காரோ, ஸோ அதை விட பல மடங்கு நீங்கள் வந்து இருக்கீங்க. உங்களுடைய காமெடியை பார்த்து நானே மைக் ஆஃப் பண்ணிட்டு எத்தனை தடவை சிரிச்சிருக்கேன். மக்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க, இன்னும் அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க, பயங்கரமாக சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லி வினோத்தை புகழ்ந்து தள்ளியிருந்தாங்க. ஸோ அது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு அப்ரிசியேஷன், நிஜமாகவே சொல்கிறேன். நான்லாம் கூட பயங்கரமாக சிரிச்சிருக்கேன் வினோத்தோடைய காமெடியெல்லாம் பார்த்து, டைமிங் சென்ஸ் எல்லாம் பார்த்து. அதுக்கடுத்து ரம்யா ஃபைனலி, ஓகேங்களா, இந்த வாரத்தை நல்லா தொடங்கியிருக்கீங்க. எப்படி தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெடி ஆகிட்டாங்க, காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டாங்க, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டாங்க. அதுவே வந்து பிக் பாஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பிரத்யேகமாக வந்து தெரிகிறது. எனக்கு புரியல எத்தனை தடவை தான் இந்த ரம்யாவை பேம்பரிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. என்ன, எல்லா வாய்ப்புகளும் இருக்குங்க, அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் யார் அப்படின்றத நிரூபித்து காட்டுங்க அப்படின்ற மாதிரி ரம்யா அவர்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸ்க்கும் கொடுக்கப்பட்ட அட்வைஸ். இதில் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது வந்து பார்வதிக்கு, அதுக்கப்புறம் வியானாவுக்கு, கனிக்கு, வினோத்துக்கு, ஓகேங்களா.
அண்ட் எல்லாருக்கும் சொன்னதும் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த 4, 5 பேருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தரமாக வந்திருந்தது. சில பேருக்கு செருப்படி கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. சில பேர் நம்ம கரெக்டாக யோசிச்ச விஷயங்களே வந்து கரெக்டாக சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் எதுக்கு இவ்வளோ ஹைப்பு அப்படின்ற மாதிரி இருந்துருந்துச்சு. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா நல்லா சிறப்பான சம்பவத்தை தான் பிக் பாஸ் அவர்கள் பண்ணியிருக்காரு. ஓகே கைஸ், இதுதான் நடந்தது. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன? நிஜமாவே இவர் சொன்னது உண்மைதானா பொய்யா அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திங்கன்னா அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.